ஹே கைஸ், ஐபிஎல்ல ஆர்சிபி எப்படி சாம்பியன்ஷிப் ஆனது, தொடர்ந்து ரெண்டாவது முறை எப்படி சாம்பியன்ஷிப் ஆனதுங்கிறத பற்றின ஒரு ரிப்போர்ட் கார்டு தான் இந்த வீடியோ. ஆக்ஷன்லேயே 75% வெற்றியை தன்வசப்படுத்திய ஆர்சிபி இந்த டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து செம்ம சூப்பர் பர்ஃபார்மன்ஸ். பேட்டிங், பவுலிங், ஃபீல்டிங் இந்த மூணுத்தையும் தனித்தனியாக நம்ம அலசி ஆரணும். பேட்டிங்கை பொறுத்தவரைக்கும் விராட் கோலி, தேவ்தத் படிக்கல், லாஸ்ட்டாக வந்து தான் சேர்ந்தார் விநாயக் குமாரி, வெங்கடேஷ் ஐயர். இந்த டாப் ஆர்டரில் இவங்க 3 பேரோட பேட்டிங் சும்மா அசாத்தியமான பர்ஃபார்மன்ஸாக இருந்தது. ஆனால் இவங்களெல்லாம் தாண்டி அந்த மிடில் ஓவர்ஸில் ரஜத் பட்டிடார் ஆடின இன்னிங்ஸ் இருக்குது, ஐயோ அட்டகாசம், சும்மா பிரித்து மேய்ஞ்சிட்டார். அவருடைய ஸ்ட்ரைக் ரேட்லாம் வேறு லெவலில் போயிடுச்சு. T20 கிரிக்கெட்டே வேறு லெவலுக்கு கொண்டு போயிட்டார். அது பிச்சை நம்ம பிச் வைஸ் நம்ம பார்த்தோம், இது பேட்டிங் பிச், பவுலிங் பிச்லாம் எடுத்து வச்சுருவோம். ஆனால் அவரோட ஹிட்டிங் எபிலிட்டி, 6 ஹிட்டிங் எபிலிட்டிலாம் செம்மையாக இருந்தது. மிடில் ஓவர்ஸில் சூப்பராக ரன் ரேட்டை எகிர வச்சார். இது பேட்டிங்கில். பவுலிங்கை பற்றி பார்த்தீங்கன்னா குர்னால் பாண்டியா, நீங்கள் ஹேசல்வுட்டு, புவனேஸ்வர் குமார், அப்புறம் அந்த ரசிக் சைக், அவரோட அந்த 3 பவுலர்ஸும் வேறு லெவலில் போட்டாங்க. அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து தனிச்சு எழுதணும். அதாவது இந்த ஆஸ்திரேலியாவில் பேட் கமின்ஸ், ஹேசல்வுட்டு, மிச்சல் ஸ்டார்க் எப்படி பந்து போட்டாங்க, அந்த மாதிரி செம்ம சூப்பரான பர்ஃபார்மன்ஸ். 3 பேரும் கலக்குனாங்க. அவங்க தான் கோப்பை வென்றது முக்கிய காரணமாக இருக்கிறாங்க. பட் குர்னால் பாண்டியோட பர்ஃபார்மன்ஸுங்கிறது மோஸ்ட் வேல்யூபிள். மோஸ்ட் வேல்யூபிள். இந்த பிச்சு, அந்த பிச்சு, எல்லா பிச்சிலும் கன்சிஸ்டன்ஸாக சூப்பராக போட்டார். விக்கெட்டை எடுத்தார். தனக்கு இவ்வளோ தான் எபிலிட்டி இருக்குன்னு எதுவுமே அவர் குறைச்சிக்கல. செம்ம சூப்பராக பவுலிங் போட்டார். டீமை வந்து நிறைய மேட்ச்சில் சிங்கிள் ஹேண்டடாக மேட்ச் டேர்னிங் பாயிண்ட், அதாவது இவராலேயே பல மேட்ச் டேர்னிங் பாயிண்ட் ஆர்சிபி பக்கம் மேட்ச் திரும்பிச்சு. அந்தளவுக்கு ஒரு சூப்பராக பண்ணார். ஃபீல்டிங் சொல்லவே தேவையில்ல. ஃபீல்ட் சால்ட் ஆரம்பித்து வச்சார். செம்ம சூப்பராக ஃபீல்டிங் பண்ணார். கலக்கிட்டாங்க அவங்க ஃபீல்டிங். ஓவராலாக வந்து ஆர்சிபி வந்து டாப் ஸ்டாண்டர்டாக இருந்தது. T20 கிரிக்கெட்டில் இப்படி தான் ஒரு டீம் விளையாடணும் அப்படிங்கிற மாதிரி செட் பை எக்ஸாம்பிள் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி செம்ம சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு ஆர்சிபி. தொடர்ந்து அடுத்தடுத்து சாம்பியன் முடிஞ்சது மட்டும் இல்லாமல் இதுவரையும் தொடர்ந்து 3 தடவை யாருமே கப்படிச்சதில்லை. நம்ம அடிப்போமான கெத்தாக வந்து சொல்கிறாங்க. இது ஆர்சிபிக்கான காலம். செம்ம சூப்பர் பிளே. கங்க்ராட்ஸ் ஆர்சிபி.